லவ்வருங்களாம் போகிறாங்கல்ல, அதுங்க என்ன பண்ணணும், இந்த மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு நான் இதில் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். நம்ம பிளான் தானே அது ஐஸ்கிரீம் கடை கரெக்டாக அதுலேருந்து இதுக்குள்ளே வந்துட்டீங்க. அதில் மண்ணள்ளி போடுறதே ஒரு வேலை, அதில் ஒரு வேலை என்ன நான் சாவுங்கால வந்து மண்ணள்ளி போட்டு தான் இருக்காங்க. இன்னும் மண்ணு போட்டு மூடல. எங்க சேனல் ஐயோ. அதனால நீங்க என்ன கிழிக்கிறதா இருந்தா அண்ணனை ஃபர்ஸ்ட் கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னிட்ட வாங்க. நீங்களும் நினைச்சிருக்கீங்களா? நீங்கள தான் ஏதாவது தண்ணி கொண்டு வீட்டு போன கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. வானத்தில் என்கின்ற சந்திரனுக்கு வளைப்பெறுகிறது செய்வது. ஆனால் எங்களுடைய இணை தளபதிக்கு கிடையாது சொல்லி இத்துடன் உரையை முடித்து கொள்கிறேனா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் தேசாந்திரி டைரிஸ். சென்னையை நம்ம ஸ்டைல சுத்த போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போக போகிற இடம் போன சென்னை விளாக் பார்ட் 2 வீடியோவில் மெரினா பீச்சில் உள்ள லைட் ஹவுஸ்க்கு நம்ம அங்கே போய் அங்கே ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணி அதன் பிறகு நம்ம அடித்த அரட்டையில் நல்லா பேசி பழகி ஒரு அளவுக்கு தம்பி ஆயிட்டாப்புல. பேர் ஜீவானந்தம். அது நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட கண்டினியூட்டியாக நம்ம வெளியில் வரும்போது அங்கே ஒரு அண்ணாவையும் அக்காவையும் மீட் பண்ணோம். இவங்க ஃபேமிலி தான் மெரினா லைட் ஹவுஸே பார்த்துக்கிறதுன்னு சொல்லலாம். அது எப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் கலாட்டாவோட தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை இந்த லைட் ஹவுஸ் மாதிரியே அந்த படத்தில் காட்டின மாதிரி இருக்கும். அதுக்கு ரைட். ஓ ஆமாம், அதில் காட்டுவாங்க. அதாவது அந்த கில்லி படத்தில் வந்த லைட் ஹவுஸ் வந்து வெளியால் லொக்கேஷனை மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்த ஷூட்டிங் எல்லாமே மகாபலிபுரத்தில் இருக்கிற லைட் ஹவுஸில் தான் வச்சு எடுத்தாங்களாம். எப்படியே டீட்டெயில்ஸ் எடுத்தேன். என்ன பண்ணுறது, இதுதான் பொழப்புன்னு ஆகிட்டுன்னா கேட்க வேண்டியதுதான், சொல்கிறத பதிவு பண்ணிட வேண்டியதான். இது இருக்கிற ஹைட்டுக்கு கில்லி படத்தில் எடுத்த சீன் மாதிரி மேலேருந்து குதிக்கிற சீன்லாம் எடுத்துருந்தா அதோட முடிஞ்சிருக்கும். விஜய் திரிசாலாம் அப்போயே அப்பிட்டாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி லைட் ஹவுஸில் வந்து ஒரு ஆள் சூசைட் பண்ணிட்டார். அவர் வந்து லவ் ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். அதனால தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா நம்ம மினிஸ்டர் ஜி.கே. வாசன் வந்து சுற்றுலா ஒரு இது மாதிரி பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் வருமே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு எய்ம் பண்ணி ஜி.கே. வாசன் என்ன பண்ணார், இந்த கிரில்லாம் போட்டு இதை ஓப்பனிங் பண்ணார். அவர் பண்ணது என்ன வழியும் இல்லை, பசங்க வந்து பார்க்குறது போகிறது, பெரியவங்களும் பார்க்குறது. அந்த வீலை அப்படியே நம்ம சென்னை ஃபுல்லாக டோட்டல் சென்னை ஃபுல்லாக தெரியும். அதனால தான் வந்து பார்க்குறது ஒரு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஃபஸ்ட்டில் நான் டியூட்டி பார்க்கும்போது சக்தி படம், அப்புறம் ராஜாராணி, அப்புறம் அதர்வா ஈட்டி 3 படம் நான் டியூட்டி பார்க்கும்போது இங்கே எடுத்துருக்கேன். நான் இதில் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஆமாம், இப்போ என் சன் வந்து 12 இயராக ஒர்க் பண்ணுறான். 2 சன் இருக்கான். 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. குவாலிட்டி ஆஃப் ஐஸ்கிரீம். அது உங்கள் ஒய்ஃபு? ஆமாம், ஒய்ஃபு. குடும்பமாக பிடிச்சிட்டீங்க ஏரியாவை? ஜாலி என்ஜாய் தான். மொத்த குடும்பமாக சேர்ந்து இந்த ஏரியாவை பிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற சிரிக்கிறாரு. என்னென்ன கேள்வி கேட்கலான்ட்டு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கூட கேட்போம். 6 to 4 பொதுவாக ஜோடியாக வர்ற மக்களை மேலே ஏறினவங்கள கீழே இறக்க முடியுதா அப்படிங்கிற கேள்வி. ஸ்டெப்ஸுக்குள்ளே எங்கேயாவது பூந்துடுறாங்களா, அவங்களெல்லாம் பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு வர முடியுதா அப்படின்னு கேள்வி. அடுத்த கேள்வி. ஆனால் பரவாயில்ல, நான் அந்தளவுக்கு நான் பேசல. அவங்களாம் வந்து அவங்கள நல்லா பேசிட்டு இருந்தார். இது மாதிரியே அப்படி இல்லை சார், இது டெம்பரவரி தான் கான்ட்ராக்ட் தான். ஸ்டெப்ஸில் தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் லிஃப்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டெப்ஸ் வந்து ஓப்பனிங் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டில். ஏன் மூட்டாங்கன்னா இந்த பசங்க லவ்வருங்களாம் போகிறாங்கல்ல, அதுங்க என்ன பண்ணணும், இந்த மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு பேனாவில் போட்டு கிறுக்குறது ரொம்ப கழிச்சு பண்ணிடுறாங்க. அதனால ஸ்டெப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காகவே ரொம்ப சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்பெல்லாம் இதில் நின்று பார்த்துருந்தா பயங்கரமாக இருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் இங்கே தானே நடந்துச்சு. அப்போ எப்படி இருந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம்? பயங்கரமாக இருக்கு சார். செம்மையாக இருந்தது இல்லை? நானும் இருந்தேன். நான் 7 நாள் இங்கே தான் கிடந்தேன். அப்படிங்களா? நல்லா அருமையாக இருந்தது. அமைதியாக நடத்தினாங்க. ஒன்றும் இந்த அராஜகம் இல்லாமல் சூப்பராக பண்ணாங்க. அது பெரிய விஷயம். ஐஸ்கிரீம் கடையை பற்றி சொல்லுங்கள். இது எப்படி பிளான்? நம்ம பிளான் தானே அது? ஐஸ்கிரீம் கடை கரெக்டாக அதுலேருந்து இதுக்குள்ளே வந்துட்டீங்க. அடுத்தது இதுலேருந்து வெளில வரும்போது பசங்கள் 2 பேரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது ஐஸ்கிரீம் கடையை மனைவிட்ட கொடுத்தாச்சு. பக்கா பிளானாக இருக்கே, பயங்கரமாக இருக்கு. இல்லை சார், பிளான் இல்லை சார். நான் இது வந்து 30 வருஷமாக அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடிலேருந்து? ஆமாம். இது இப்போ லேட்டஸ்டாக வந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஐஸ்கிரீம் தான் தொட்டேன். ஓகே ஓகே. தங்கியிருக்கிறதுனா சார் வீடு நம்ம இங்கே நடுக்கு இப்போ 4வது தெரு. வேறு அவங்க அக்கா தானே அது? சரி சரி. பாருங்க, மறைக்கிற மறைய பாருங்க. என்னடா நன்றி. ஆனால் நிறையா ரொம்ப சூப்பராக சொன்னார். அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்ல ஃப்ளோவாக சரசரன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டாப்புல. ஹலோ, அக்கா வந்தாங்க, அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். சின்ன பிள்ளை சார். கேளுங்க சார். அண்ணா நீங்கள் மாயவரமா? ஆமாம், சொந்த நேட்டிவ் மயிலாடுதுறை. 82 வந்து சார். நான் 82 வந்து என்ன டோட்டல் ஃபேமிலி எல்லாமே இங்கே தான். பொண்ணு மட்டும் அவங்க ஊரில் கொடுத்துருக்கேன், மயிலாடுதுறை கொடுத்துருக்கேன், டவுனில் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம விஜய் கட்சியில் ஆர்வமாக இருக்கேன்.
ஓ சேர்ந்தாச்சா உறுப்பினர் அட்டைலாம் வாங்கியாச்சா? இன்னும் வாங்கலை சார், அதான் சேரலான்னு ஒரு ஆர்வமாக இருக்கேன். வாழ்த்துக்கள். புது டீம் இப்போ வர இருக்கிற இந்த 2026 எங்களுடைய அன்பு தளபதி விஜய் வந்தாருன்னா அவருக்கு கோடான கோடி நன்றி தெரிவிப்பேன். அவருக்காண்டி லாஸ்ட் வரை உறுதுணையாக இருப்பேன். கண்டிப்பாக அவருக்காண்டி உயிரை கொடுப்போம். இது டிவியில் போடுவீங்களா? யூடியூப்ல தான் வரும். ஆமாம், எங்களுக்கு வந்து அண்ணன் எல்லாத்தையும் கேட்குற டிவியில் வரும்ல, நீ போடலை. என்னடா உனக்கு பிரச்சனை? என்னடா பிரச்சனை? அம்மா உள்ள ஒரு இன்டர்வியூ கொடுக்க விட்றீங்கடா என்ன? அவர்கிட்ட பிடிச்சது என்னண்ணா? விஜய்கிட்ட பிடிச்சது ஒரு சின்ன ஒரு விஷயம் சார். கேமராமேன் பிடிங்க சார், சும்மா வெளியே தானே. சின்ன ஒரு விஷயம், 5 வயசு குழந்தை அது யாருன்னு கேட்டால் விஜய்னு சொல்லுது. வருங்கால சிசுக்கள் அது யாரை நம்புவோம்? தளபதி விஜய் தான் நம்புவோம். விஜய் நம்புறது வேற ஒரு வீடு வாங்கிட்டாங்க மாட்டான். அதுக்கு பிடிக்காது, ஷூட் பண்ணுவாங்க. உண்மையாக தானே சொல்கிறேன், பொய்யா சொல்கிறேன் நான். எங்களுடைய இளைய தளபதி விஜய் வரணும், எங்கள் அண்ணன் வரணும். எங்கள் அண்ணன் வந்தாருன்னா கண்டிப்பாக நான் அவர்கிட்ட போய் வீடு கேட்பேன், எனக்கு வீடு தருவார். இது நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. அண்ணன் பயங்கர நம்பிக்கையில் இருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லை சார், மட்டும் இல்லை, வானம் விண்ண மறந்தாலும் தென்னை மண்ணை மறந்தாலும் பெற்ற குழந்தைய தாய் மறந்தாலும் எங்கள் இளைய தளபதி விஜயை மறக்க மாட்டார் என்று சொல்லி நான் இப்போது உங்களுடைய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் மேடையில் பேசுகிற எஃபெக்ட்ல பயங்கரமாக பேசி முடிச்சுட்டா அவளே முற்றும். ஆமாம், இப்போ விட்டீங்கன்னா எங்கே போடுறது கேட்குறாரு? பார்க் பண்ணுறதுக்கா? நோ பார்க்கிங்க பார்த்துட்டு தான் வந்து பார்க் பண்ணலாம்னு கேட்குறாங்களா? இங்கே இருக்கிற தலைவர்கள் அந்த தப்பு வந்து அவர் மேலே நம்ம காட்டக்கூடிய கேமரா மட்டும் நம்ம பாட்டுக்கு ஆன் பண்ணி ஓரமாக வச்சு நம்மள ஒரு இவங்க பார்த்துக்கணும். ஒரு நம்மளாம் தேவையில்லை நினைக்கிறேன். விட்டு பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க 2 பேரும். கரெக்டு தாங்க, நீங்கள் கரெக்டாக போயிட்டு இருக்கீங்க. அடியை விட்டு ஓரளவு ஒரு வீடியோக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கு. சேனல் ஏதாச்சும் வேலை வாய்ப்பு சார்? இல்லைண்ணா, நானே அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். செம கொஸ்டின்ல நம்ம சேனலை வச்சு வேலையை என்ன கேட்குறாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்து வியூவர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு வேலையை நல்லா வேலையை பார்த்து போட்டு கொடுங்க. பார்ப்போம் போல சினி ஃபீல்டு வேற வச்சிருக்கீங்களா? அதை பற்றி பேசலாம். இல்லை, நான் இங்கே ஒர்க் பண்ணும்போது நான் வந்து போலீஸாக ஆட் பண்ணுறேன். 2 படம், எண்ணூரில் தேவதன் சொல்லிட்டு ஒரு படம், புதையனூர் சீரியல் பண்ணேன் போலீஸாக. அதெல்லாம் ஏன் நேரமோ என்னுடைய காலமும் தெரியல, வரவே இல்லை. வந்திருந்தா ஏதோ ஒரு அளவுக்கு பிக்கமாக இருக்கும். என் ஒய்ஃபும் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நடிச்சிருக்காங்களா? இவங்க தண்ணி தூர மாதிரி பொன்னம்பலம் இன்ஸ்பெக்டரு, ஐசர் கணேஷ் வந்து ஏசி, அவங்க வருவாங்க. இவங்க கோலம் விட்டுட்டு இருப்பாங்க. நான் ஸ்டேஷனில் துப்பாக்கி வச்சு பாரம் வைப்பேன். என்ன பண்ணாது? எண்ணூரில் தேவதன் சொல்லிட்டு அது தெலுங்கு படம், அது தமிழில் டப்பிங் பண்ணாங்க. எந்த டிஷே போனான்னு நினைக்கிறேன். அண்ணனோட பேசிட்டே இருந்தாலே நம்ம 1 மணி நேரம் வீடியோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேசிட்டு இருக்கோம். ஐயோ, ஏமா நீ கேட்குற வேணுமா சொல்லக்கூடாது. அதையும் தள்ளி விட்டு போயிடாதீங்க. வரேன். தளபதியை நான் நேரடியாக பார்க்கணும், எங்களோட கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப உங்கள் சேனலுக்கு பெரும் வாழ்த்துக்கள். என்னுடைய அடி வயிற்றுன்னு சொல்கிறேன், பெரும் வாழ்த்துக்கள் இந்த சேனலுக்கு. பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறாரு. அவங்க அவ்வளோ நம்பிக்கையாக சொல்லும் போது பார்க்கவே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. நிறையா அவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், பார்த்து செய்யுங்க ப்ரோ. இப்போ அவரை போய் பார்க்குறேன், அவர்கிட்ட என்ன கேட்பேன், என்ன பேசுவேன். அவர் வந்து அவர் செய்யறதுக்குள்ள நீ மண்ணுக்குள்ள போயிடுவேன். நீங்கள் இருக்கிறீங்க பாருங்க. ஆனால் இருக்கிறது தானே சொல்கிறேன், இருக்கிறீங்கன்னா இருக்கிறத சொல்கிறேன். நான் நடக்கிறது அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாரு. விடுங்களேன், நம்பி தான் அதில் மண்ணள்ளி போடுறதே ஒரு வேலை. அதில் ஒரு வேலை என்ன சாவுங்கால வந்து மண்ணி போட்டு தான் இருக்காங்க. இன்னும் மண்ணு போட்டு மூடல. அது மூடிட்டா நடு ரோட்டில் உட்காந்துருவோம். அது மூடிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான். நம்பிட்டோம், எவ்வளோ நம்பிட்டோம். வானத்தில் என்கின்ற சந்திரனுக்கு வளைபெற என்று செய்பெற என்று. ஆனால் எங்களுடைய இளைய தளபதிக்கு கிடையாது கிடையாது சொல்லி இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். அண்ணன் மேடையில ஒரு மைக்க பிடிச்சிட்டு பேசுறேன், அதே நினைப்புல இருக்கிறாப்டி. தெரியுமா, நீ பேசி ஒன்னாவது பரவாயில்லக்கா. அவர் வந்து அவ்வளவு ஆதங்கத்தையும் நம்பிக்கையும் அப்படியே முழுசா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஐயோ, பயங்கர நம்பிக்கையில இருக்காங்க. இல்ல சேனல் இருக்கு, நான் தான் வேணா காட்டுறேன். உங்க சேனல் உங்க போன்ல பாக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க சும்மாவா எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்க இந்த நேரத்துல என்ன? ஐயோ, எங்க என் சேனல் ஐயோ, இதுல எடுத்தோன்னா ஐயோன்னு வருது.
என்ன இப்படி சுத்துது? அண்ணன் 2Gல கீஜில போட்டிருப்பாரோ. யாருக்கு பாருங்க மக்களே, ஒரு வழியா வந்து காப்பாத்திடுச்சு மக்களே. யாருக்கு பாருங்க நான் மூஞ்சி சேனல் வச்சிருக்கானா நம்புங்க, வாரத்துக்கு ஒரு வீடியோங்கிற மாதிரி வரும். போடுவோங்க, அதுக்கு தான் அப்புறம் நேரம் பேசிக்கிறோம். சும்மா வந்து எங்களுக்கு கண்டென்ட் வேணும்ல. கிட்டத்தட்ட பார்த்தா எல்லாம் ஒரு ஊருக்காரங்களா இருக்குப்பா. எல்லாம் பக்கம் பக்கம் பார்த்தா விசாரிக்க ஆரம்பிச்சா எல்லாம் பக்கம் பக்கமா இருக்கு. சார் என்ன சார் சுத்திட்டு இருக்கு? நீங்க நெட் அப்படி போட்டு வச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் நெட்டே வராது. 2 பேரும் நம்மள கிழிச்சிருவாங்க போல இருக்கு. எந்திரிச்சா ஐயோ என்னது இத்தனையும் இங்க பாருங்க. அண்ணன்ட்ட வந்து நானும் ஜீவானந்தம் தான் பேசியிருந்தது. அண்ணன் இன்ட்ரெஸ்டா ஆகி பேச ஆரம்பிச்சோன்னு தான் நான் அதுக்கு பிறகுதான் நான் மைக்கு கொடுத்தேன். அதனால நீங்க என்ன கிழிக்கிறதா இருந்தா அண்ணனை ஃபர்ஸ்ட் கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னிட்ட வாங்க. அவர் இன்னும் இருக்கிற போல்ட்னஸை பார்த்தா கிழிச்சது பத்தலன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் 2 நாள் விட்டு கிழிக்கலாம். ஆள் தாங்குவார்னு நினைக்கிறேன். நீங்களும் நடிச்சிருக்கீங்களா? ஏதோ சொன்னாரு, ஏதோ சினிமாவில் நடிச்சிருக்கோம், நாடகத்தில் நடிச்சிருக்கோம்னு. நீங்கள தான் ஏதாவது தண்ணி கொண்டு வீட்டு போன கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது எனக்கு தெரியாதுக்கா. சரி சரி சரி, அது வெளியில வரலன்னு எனக்கு தெரியல, சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீங்க கட் பண்ணிடுவீங்கல்ல அப்படிங்கிறான். சத்தியமா கட்டே பண்ண முடியாது. இதுல வந்து நம்ம ரொம்ப நேரம் பேசியிருக்கோம்ல, இதெல்லாம் கட் பண்ண முடியாது. இருந்தாலும் பெரிய கடையாக வச்சுருந்தீங்கன்னா நான் அப்ரசன்டி வேலை ஏதாவது வாங்கியிருப்பேன் உங்கள்கிட்ட. ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சு. இந்த கடைக்கார அக்கா அந்த உட்காந்துருக்காங்களா, லைட் ஹவுஸ்கிட்ட ஐஸ் கடை வச்சுருக்கிறாங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க சொல்லிட்டேங்க. கேட்டை மூடுற வரைக்கும் இந்த ஆலமரத்து அடியில் உட்காந்து ரொம்ப நேரமாக மணிக்கணக்காக பேசி பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் எல்லாம் க்ளோஸ் ஆகியாச்சு. ஜீவானந்தம் பேர் வந்து ஜீவானந்தம். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாப்புல, நம்பர்லாம் எழுதி எல்லாத்தையுமே வாங்கிட்டாப்புல. ஜீவானந்தத்துக்கு வந்து இந்த வயசுலேயே வந்து எக்கச்சக்கமான அனுபவ கதை, ஒரு படமே எடுக்கலாம் ஜீவானந்தத்தை வச்சு. அவ்வளோ கதை நான் வச்சுருக்கேன் மனுஷன். நம்ம தேவானந்தம் லைட் ஹவுஸ் வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். இங்கே ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ணனோட பேசிட்டு போகலாம். ஏகப்பட்ட கதை வச்சிருக்கிறாரு. அரசியல் டாபிக்லாம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மணிக்கணக்காக பேசுவாப்புல. போயிட்டு வரட்டுமாண்ணே? ஓகே சார், தேங்க்யூ சார். தம்பி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த சேனலை பெரிய ஒரு சேனலை ஆக்கி அவர் உருவாக்கணும்னு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய நண்பர்கள் சார்பாக வணங்கி தாழ்மையோடு கேட்டு கொடுக்குறேன். வரேண்ணா, உண்மையாக சந்தோஷம். நான் இருமே எப்போ இருந்தாலும் வந்து பார்க்குறேன். வரேன். சரி சரி, வரவா? பாய் பாய் மக்களே. பாய் பாய். இதோட வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் எனிவன் அண்ட் டேக் திஸ். பாய். என்னவோ ஒன்று பண்ணுங்க. பாய் பாய். பாப்போன், நீ ஃபோன் பண்ண சீக்கிரம். நீ ஏதாவது நம்பர் ரெடி பண்ணு. வண்டி எங்களுக்கு சூழல் வச்சுக்கீங்க. போய் அப்படியே பஸ் ஏறி அப்படியே போகிறது தான். போகிறது துறைப்பாக்கம். துறைப்பாக்கம் அங்கே இங்கே போகலாங்களே. எந்த இடம் எனக்கு தெரியாதுண்ணா. போயிட்டு செப்டி சைட் போனீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டவர் சீட் இருக்கும். அங்கே போயிட்டு பெரும்பாக்கம் வண்டியில் துறைப்பாக்கம் போயிட்டாங்க. மகாபிரபு நீங்கள் எங்கேயும் வந்துட்டீங்களா? இல்லை பஸ் இந்த சைடா? ஆமாம். துறைப்பாக்கம் கிளம்பாக்கம் வரைக்கும் நாங்கள் பஸ் எடுக்கணும். கேளம்பாக்கம் வரைக்கும் நான் என்ன போனேன்? முன்னாடியே இருக்காது. வழி சொல்கிறேன்னு சொன்னீங்க. இதானா அது? ஒரே பஸ். ஓகே, அதான் போதும்னு நினைக்கிறேன். மெரினா வரைக்கும் வந்ததில் கொஞ்சம் நல்ல மக்களையும் சம்பாரிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக நான் இந்த வீடியோவை இதோட நான் முடிக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பை பாய்.